கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைய நாள் அனுதினம் மன்னா பகுதியில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளான காரியங்கள் நம்மை சுற்றி நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய கிராமங்களிலே, நம்முடைய பட்டணங்களிலே, நம்முடைய தேசங்களிலே எங்கும் இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்களிலே நாம் பார்த்தால் இந்த உலகத்தில் மூடிக்கொண்டிருக்கிற இருள்களை நாம் பார்க்கலாம். எங்கே சத்துருவின் கட்டுகள், எங்கே மரண இருள், எங்கே சமாதானம் இல்லாமல் சண்டைகளும் பிரச்சனைகளும், எங்கே குடி வெறியின் அடிமைத்தனங்களும், எங்கே விபச்சார வேசித்தனங்களும், எங்கே விக்கிரகத்தின் கட்டுகளும் மந்திர வல்லமைகளும் நிறைந்து இருக்கிறதோ அங்கெல்லாம் இருளின் ஆதிக்கம் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க தேவன் சொல்லி இருக்கிறார். அப்பேற்பட்ட இருள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பகுதியில் இருக்கிற இருள் மத்தியிலே கர்த்தர் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமேன். இன்றைய நாளில் நம்முடைய இருதயங்களிலே கிறிஸ்துவின் மகிமையின் அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயங்களிலே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்முடைய இருதயத்திலே தரித்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய சுற்றி இருக்கிற இருளான பகுதிகளிலே, இருளான தேசத்திலே, இருளான காரியங்களிலே நமக்குள்ள ஒரு ஒளியை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அந்த ஒளிதான் கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி. அந்த ஒளி நம்முடைய இருதயத்திலே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மகத்துவமான வல்லமை நிறைந்த அந்த ஒளி தேவனால் நமக்கு உண்டாயிருக்கிறது. எப்படி என்றால், இப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை, இது பொக்கிஷமாக நம்ம பார்க்க வேண்டும். இப்பேற்பட்ட இந்த பொக்கிஷங்களை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். சாதாரண மனிதர்களாகிய, சாதாரண மண்ணுக்கு போக வேண்டிய இந்த சரீரத்தை உடைய சாதாரண மனிதர்களாகிய நமக்குள்ள இந்த விலையேற பெற்ற பொக்கிஷம், மகத்துவமான வல்லமை, பரலோகத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின், அந்த முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி சாதாரண மண் பாண்டங்களாகிய நம்முடைய இருதயத்திலே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாம் இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம், நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய ஒளி பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நாம் எங்கெங்கெல்லாம் கடந்து செல்லுகிறோமோ, நாம் இருக்கிற பகுதிகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே நமக்குள்ள கிறிஸ்துவின் அறிவாகிய அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி பிரகாசிக்கும் பொழுது, எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ இந்த ஒளி போகும் பொழுது அந்த இருள் விலகும். எங்கெங்கெல்லாம் சத்துருவின் இருள், அந்தகார இருள் மூடிக்கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் மகிமையின் அறிவாகிய ஒளி நமக்குள்ள பிரகாசித்து கொண்டிருப்பதால் அந்த இருள்கள் எல்லாமே விலகும். ஆனாலும் இந்த உலகத்திலே நாம் நெருக்கப்படுகிறவர்களாய், உபத்திரவப்படுகிறவர்களாய், பாடுகளை அனுபவிக்கிறவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் வரும், ஆனால் நம்ம ஒடுங்கி போக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம் வரும், ஆனால் மனம் முறிவு அடைய மாட்டோம். துன்பப்படுத்தப்படுவோம், ஆனால் கைவிடப்பட மாட்டோம். கீழே தள்ளப்படுவோம், ஆனால் மடிந்து போக மாட்டோம். ஏனென்றால் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. 16வது வசனத்திலே, ஆனப்படியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள், இந்த நெருக்கங்கள், இந்த துன்பங்கள் எல்லாமே எங்களுடைய புறம்பான மனுஷனை அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதாம். இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த பாடுகள், வேதனைகள் எல்லாம் நமக்குள்ள என்ன அது நடக்குதுன்னா, நம்முடைய ஜென்ம சுபாவம், புறம்பான மனுஷன், புறம்பான சுபாவ கட்டுகள் எல்லாவற்றையும் அழித்து நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் புதிதாக